நல்ல மனுஷங்க இருக்க இடத்துல வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மோட்டிவேஷனாக இருக்கும்னு. அதை வந்து நான் இப்போ தான் உணர்ந்தேன். எப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த 2 மேங்கோ தான் அந்த டப்பா காலியாக இருந்தாலும் அது ஃபுல்லாக அதோடைய நல்ல ஸ்மெல் வந்து இருந்துச்சுங்க. உண்மையாலே என்னால் வந்து அதை என்ன பண்ணுறது, அந்த காலி டப்பாவும் நவுத்தியே வைக்க முடியல. ரொம்ப நேரம் அது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மேங்கோ ஸ்மெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தான் என்ன பண்ண முடியும்னா, இது மாதிரி நேச்சுரல் மேங்கோவிலேருந்து ஸ்மெல் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே சீசனிங் ஃப்ரூட் இல்லைங்களா? பலாப்பழம், மேங்கோலாம் இது மாதிரி வெயில் டைமில் தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. ஆனால் இன்னும் பழுக்கவே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு 2 நாள் வைக்கணும் பொழுது. இது வந்து தம்பி ஒய்ஃப் கொடுத்தாங்க, மரத்துலேருந்து பறிச்சதுன்னுட்டு. அரிசியில் போட்டு வைங்க நாங்கள். சரி, அரிசி காலி ஆயிடுச்சுன்னு ரீஃபில் பண்ண வந்து நான் எடுத்துகிட்ட உடனே அந்த டப்பா ஃபுல்லாக காலியாக இருக்க டப்பா ஃபுல்லாக மேங்கோ ஸ்மெல் தான். சரி, அரிசியை ரீஃபில் பண்ணிவிட்டு அதிலே வந்து அந்த மேங்கோவை அப்படியே வச்சுட்டேன் கவரோட. நான் வந்து அப்படியே போட மாட்டேன் மேங்கோ. ஏன்னா வந்து ஒன்று ஒன்று பழுக்காமல் அழுவி போச்சுன்னா அது ஃபுல்லாக அரிசி ஒட்டிக்கும், அரிசியும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? அதனால் கவரில் போட்டு தான் வைப்பேன். ஆனால் எனக்கு தெரியல மாங்காய் வந்து எப்படி பழுக்க வைப்பாங்க, அரிசிக்குள்ளே அப்படியே போடணுமா நான். ஆனால் நான் கவரில் இதுக்குன்னு கவரில் கட்டி போட்டு வச்சேங்க. உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும், மேங்கோ ஸ்மெல் பிடிக்கும், இந்த சீசனிங் ஃப்ரூட் பலாப்பழம் பிடிக்கும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதிலே வந்து அரிசியை கொட்டி வச்சுட்டு படியை போட்டு வச்சாச்சு. ஓகே.